ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 5/12/2024 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஞான கடலை கடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் உங்களுடைய வேலையே. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா, அகத்தியர் கடலை குடித்தார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கடலை குடிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? ஞானத்தை ஃபுல்லாக கிரகித்து அதோடைய சிந்தனையிலே மூழ்கி இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இந்த ஞானத்தை சிந்தனை பண்ணுறதன் மூலமாக, கடையிறதன் மூலமாகத்தான் அதிலிருந்து நாம் அமிர்தத்தை எடுக்க முடியும். சூப்பரில். அதில் பார்த்திங்கன்னா, அசுரர்களும் தேவதைகளும் பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து அமிர்தத்தை எடுக்கிறதா சொல்லுவாங்க. அது எப்படி? கடைந்தால்தான் அமிர்தம் வரும்ன்றார். இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். சும்மா கேட்டுட்டு போனால் வராது. அதை பற்றி சிந்தனை பண்ண குறிப்பாக சேவை பண்ணும்பொழுது, சேவை பண்ணுறவங்களுக்கு தான் அதை பற்றி சிந்தனையும் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு இந்த அர்த்தம். அதுலேயும் குறிப்பாக மற்ற மதத்தினருக்கும் பண்ணுறவங்களுக்கு இன்னும் செமையாக இருக்கும். அது கொடுக்குற போதை, அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. கேள்வி: 21 ஜென்மத்திற்கு பணக்காரர் ஆகிறதுக்கான வழி என்ன? பதில்: இந்த ஞான ரத்தினங்கள் தான் அதுக்கான வழி. எந்த அளவுக்கு இந்த ஞான ரத்தினங்களை நீங்கள் தாரணை பண்ணுறீங்களோ சங்கமேகத்தில், அந்த அளவுக்கு அளவற்ற செல்வந்தர்களாக நீங்கள் மாறிடுவீங்க. ஸோ நிகழ்காலத்தின் இந்த ஞான ரத்தினங்கள் தான் உங்களுக்கு சொர்க்கத்தில் வைரங்களாகவும் வைடூரியங்களாகவும் மாறுது. சூப்பரில். ஸோ இங்கே கொடுக்குற ஞானம் அங்கே உங்களுக்கு வைரம் வைடூரியங்களாக மாறுது. ஸோ அப்போ அந்த ஞானத்துக்கேற்ப உங்களுடைய குணத்தை ஞானம் குணமாகுது, குணம் வைர வைடூரியங்களாக மாறுது. ஸோ எப்போ இந்த ஞான ரத்தினங்களை நீங்கள் கேட்டு தாரணை பண்ணி மற்றவர்களுக்கும் சொல்கிறீங்களோ, அப்போ தான் உங்களுடைய முகம் சிரித்த முகமாக ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். சமசூப்பரில். ஸோ இந்த 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 போதையே ஞானத்தை கொடுக்க தான் வரும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஞானத்தை எடுக்கணும், தாரணை பண்ணணும், அதை மற்றவர்களுக்கும் கொடுக்கணும். அப்போ தான் உங்கள் முகம் மலர்ந்து இருக்கும். அப்போ தான் நீங்கள் பிரம்மகுமாரி மாதிரி இருப்பீங்க. ஸோ பாபாவுடைய பேரும் அதன் மூலமாக தான் பிரத்யட்சமாகும். என்னப்பா அங்கே யாரை பார்த்தாலும் தேவதை மாதிரி இருக்கிறாங்க. ஸோ யாரோ ஒரு சகோதரர் ஏதோ ஒரு முஸ்லீம் நாட்டில் முதல்ல போகிறார் பிரம்மகுமாரி சென்டருக்கு. உள்ளே போனால் எல்லாம் தேவதை மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி கேரளாவிலையும் அதே மாதிரி சொன்னார். முதல்ல போகும்போது அங்கே எல்லாம் தேவதை மாதிரி இருந்தாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த முகத்தின் மூலமாக தான் நம்ம பாபா வெளிப்படுத்துகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் குறிப்பாக 3 சொன்னார் பாருங்க: நெத்தி, உதடு, கண்கள். இந்த 3 மூலமாக பாபாவை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். எப்போ உங்களுடைய அசுர குணங்கள் முற்றிலும் நீக்கப்படுதோ அப்போ தான் நீங்கள் அளவற்ற செல்வந்தர்களாக மாறுவீங்க. ஓம் சாந்தி. ஸோ ஞானத்தை சிந்தனை பண்ண தான் அது உங்களுடைய குணமாக மாற அசுர குணங்கள் வெளியேறிடும். ஓம் சாந்தி. பாபா ஞானத்தையும் பக்தியையும் குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். தங்க யுகத்தில் பக்தியே இருக்காது. அதே நேரத்தில் இந்த ஞானமும் அங்கே நீங்கள் அடைய மாட்டீங்க இல்லையா? அப்போ அங்கே பக்தியும் கிடையாது, ஞானமும் கிடையாது. ஆனால் ஞான மார்க்கம்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ஞானத்தின் பலனை அங்கே அனுபவிப்போம். இந்த ஞானத்தின் படி அங்கே குணங்கள் இருக்கும். ஸோ அதனால் ஸ்ரீகிருஷ்ணர் பக்தியும் பண்ணுறதில்ல, ஞான புல்லாங்குழலும் அங்கே வாசிக்கிறது கிடையாது. ஏன்னா புல்லாங்குழல் வாசிக்கிறதுடைய அர்த்தம், சரஸ்வதி வீணையை வாசிக்கிறதுடைய அர்த்தம், நாரதர் அவர் ஒன்று வாசிப்பார் இல்லையா? ஸோ அது எல்லாத்தோடைய அர்த்தமும் ஞானத்தை கொடுக்கிறது. சொர்க்கத்தில் யாருக்கும் ஞானத்தை கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த புல்லாங்குழலில் மந்திரம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு மந்திரம் இருக்கும் தானே.
மற்றபடி சாதாரணமாக புல்லாங்குழலை வாசிக்கிறது அது சாதாரண விஷயந்தான். இன்னும் கேட்டிங்கன்னா பிச்சை எடுக்கிறவங்க கூட அந்த மத ரீதியாக சிவனடியார்கள் அந்த மாதிரி நபர்கள் பிச்சை எடுக்கும்போது கூட புல்லாங்குழல் வாசிப்பாங்களாம். இங்கே வந்து அதேமாரி மேளம் வாசிச்சுட்டு வந்து பிச்சை எடுப்பாங்களே அந்த மாதிரி. ஆக்சுவலாக இங்கே கூட புல்லாங்குழல் வாசிச்சுட்டு வருவாங்க கிருஷ்ணர் வேஷம் போட்டுட்டு. ஆனால் இங்கே இந்த புல்லாங்குழலில் ஞானத்தின் மந்திரம் இருக்குது. அறியாமையை வந்து மந்திரம்னு சொல்ல முடியாது. ஸ்ரீகிருஷ்ணர் புல்லாங்குழலை வாசித்தார் அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோ மகிமை பாடுறாங்க. அவருடைய புல்லாங்குழல் ஓசையில் அங்கே இருக்கக்கூடிய கோபியர்கள்லாம் மயங்கினாங்க, பசுக்கள் எல்லாம் மயங்கிச்சு, இப்படியெல்லாம் பாட்டு இருக்குது. பாபா சொல்கிறாரு, ஸ்ரீகிருஷ்ணரோ தேவதை, நீங்கள் மனிதன்லேருந்து தேவதை ஆகிட்டு இருக்கிறீங்க, பிறகு தேவதையிலிருந்து மீண்டும் மனிதன் ஆகுறீங்க. ஸோ உங்களை தேவதை ஆக்கக்கூடிய ஞான புல்லாங்குழலை ஊதுபவர் சிவபாபாவை தவிர ஸ்ரீகிருஷ்ணர் கிடையாது. ஸோ தேவதைகளின் உலகம் சொர்க்கம், மனிதர்களின் உலகம்தான் நாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த நரகம், கலியுகம். இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் மனிதனிலிருந்து நாம் தேவதை ஆகிறோம். தங்க யுகத்தில் ஞானத்தின் ஆஸ்தி உங்களுக்கு கிடைக்குது, பக்தியே கிடையாது அங்கே இல்லை. ஞானத்தின் ஆஸ்தி தான் சொர்க்கத்தில் இருக்கும். ஞானமும் இருக்காது, ஆனால் ஞானம் மூலமாக கிடைத்த ஆஸ்தி தான் சொர்க்கமே. ஞானம் கிடைத்த பிறகு எதுக்கு பக்தி? பக்தி துக்கத்துலேருந்து காப்பாற்றுறதுக்காக பண்ணுறோம். வந்து என்னை கூப்பிட்டு போங்கன்ட்டு வந்த உடனே அவர் ஞானத்தை கொடுக்குறார் சுகத்தை அடையிறதுக்கு. சுகத்தை அடைந்த பிறகு ஞானமும் தேவைப்படாது, பக்தியும் தேவைப்படாது. பிறகு எப்போ தேவதைகள் மீண்டும் விகாரத்தில் விழுந்து சாதாரண மனிதர் ஆகிறாங்களோ அப்போ தான் பக்தி ஸ்டார்ட் ஆகுது. துவாபரகத்தில் மனிதர்களை விகாரிகள்னும் தேவதைகளை நிர்விகாரிகள்னும் சொல்கிறோம், பரிசுத்தமானவர்கள்ன்ட்டு. தேவதைகளின் உலகமே தூய்மையான உலகம். இப்போ அப்படிப்பட்ட தேவதைகளாக மாறிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஞானத்தின் மூலமாக தேவதையாக மாறுவீங்க. மாறின பிறகு உங்களுக்கு இந்த ஞானம் இருக்காது, தேவதைகளுக்கு ஞானம் இருக்காது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி சத்கதியில் இருக்கிறாங்க. சத்கதி அடையிறதுக்கான, துர்கதியிலிருந்து சத்கதி அடையிறதுக்கான ஞானம்தான் முரளி. அடைந்த பிறகு அது தேவையில்லை. துர்கதியில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஞானம் தேவை. இந்த ஞானத்தை படித்து நீங்கள் தெய்வீக குணங்களை வளர்த்துக்கிறீங்க. இந்த ஞானத்தை தாரணை செய்தவர்களுடைய நடத்தை ரொம்ப ரொம்ப தெய்வீகமாக இருக்கும்ன்ற. யார் இந்த ஞானத்தை கம்மியாக தாரணை பண்ணுறாங்களோ அவர்களுடைய நடத்தையில் கடவுள் பாதி மிருகம் பாதி இருக்கும், கலந்து இருக்கும். ஆனாலும் அசுர நடத்தைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கலந்து இருக்கும், தெய்வீக நடத்தையும் இருக்கும். இருந்தாலும் இந்த ஞானத்தை தாரணை செய்யாதவர்களை நான் எப்படி என்னுடைய குழந்தைங்கன்னு சொல்ல முடியும்? எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? அஞ்ஞானிகளும் பாபாவுக்கு குழந்தை தானே, ஆனால் நான் எப்படி அவங்கள குழந்தைன்னு சொல்ல முடியும்? என் ஞானத்தை எடுக்கலை, குணத்தை மாற்றிக்கலைன்னும் போது அதோடைய நிந்தனை பாருங்கள். பக்தியில் அசுரர்களையும் கடவுள் தான் படைத்தார், சாத்தானையும் கடவுள் தான் படைத்தார்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. காரணம் பாபா குழந்தை ஆகியும் அசுர குணத்தை விடாதவர்கள்னால கடவுளுக்கு நிந்தனை. குழந்தைங்க அப்பாவை அடையாளம் கண்டுக்கல அப்படின்னா அப்பா மட்டும் உங்களை எப்படி அடையாளம் கண்டுக்குவார்? சூப்பராக சொல்கிறாருல்ல, அப்பாவை அடையாளம் கண்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் குணம் மாறும். உங்கள் குணம் மாறுவதை வச்சு தான் நானே நீ என் குழந்தைன்னு கண்டுபிடிப்பேன். இல்லைன்னா நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பாபாவை எந்த அளவுக்கு நிந்தனை பண்ணுறீங்க? கடவுளை நிந்தனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பான பாவமான காரியம். பிராமணர்கள் ஆகிட்டீங்க அப்படின்னாலே பாபாவை நிந்தனை செய்கிறத நிறுத்துறீங்க. ஸோ அதனால்
இந்த ஞான கடலை நீங்கள் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும், கடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் ஆனந்தமாக இருப்பீங்க. புத்தியில் வீண் எண்ணம் நுழையாமல் இருக்கும், விகார எண்ணம் நுழையாமல் இருக்கும், விகார காரியங்களை பண்ணாமல் இருப்பீங்க. அப்போ தான் பாபாவை நிந்தனை பண்ணாமல் இருப்பீங்க. மாணவர்கள் இந்த ஞான கடலை கடைந்து முன்னேறுறாங்க. உங்களுக்கு இப்போ இந்த ஞானம் கிடைக்கிது, அதனால் இதை நீங்கள் சிந்தனை பண்ணணும், கடையணும். அப்போ தான் உங்களுக்கு அதிலிருந்து அமிர்தம் கிடைக்கும் இல்லையா? ஞானம் தயிர், அதிலிருந்து நீங்கள் தான் வெண்ணெய் எடுக்கணும், கடைஞ்சி ஞான அமிர்தத்தை எடுக்கணும். ஸோ அதுக்கு ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஆனந்தமும் இருக்கும், முன்னேறிக்கிட்டும் இருப்பீங்க. இந்த ஞானத்தை நீங்கள் கடையலை அப்படின்னா வேறு என்னத்தை சிந்தனை பண்ணும்? உங்கள் புத்தி குப்பையை தான் சிந்தனை பண்ணும், குப்பையான எண்ணங்களை தான் கிளறிட்டு இருக்கும். அதான் பாபா சொல்கிறார், அசுர எண்ணங்களைத்தான் சிந்தனை பண்ணுவீங்க, அதன் மூலம் குப்பை தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கடவுளுடைய மாணவர்களாகி இருக்கிறீங்க. குப்பையை கிளறதுக்காக கடவுளுடைய மாணவர்களாகி இருக்கிறோம், அமிர்தத்தை எடுக்கணும். ஸோ மனிதனை தேவதையாக கூடிய ஞானத்தை பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தேவதைகளாகிற ஞானத்தை கடவுள் தான் சொல்லிக் கொடுக்க முடியுமே தவிர தேவதைகள் சொல்லிக் கொடுக்க முடியாது. அதனால் தேவதைகளை ஞானக்கடல்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா அவங்கக்கிட்ட இல்லை இந்த ஞானம். பாபா தான் இந்த ஞானம் நிரம்பிய ஞான கடலாக இருக்கிறார். ஸோ உங்களையே நீங்கள் கேளுங்க, எல்லா தெய்வீக குணங்களும் நிரம்பியவனாக நான் இருக்கிறேனா அப்படின்னு கேளுங்க. ஏதாவது அசுர குணம் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா உடனே நீக்கிடணும். அப்போ தான் நீங்கள் தேவதைகள் ஆக முடியும். இப்போ நீங்கள் மிகவும் மங்களகரமான சங்கமயுகத்தில் இருக்கிறீங்க, மிகவும் மங்களகரமானவர்களாக மாறிட்டு இருக்கிறீங்க. அதனால் உங்களை சுற்றி இருக்கிற வாயுமண்டலம் கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். என்ன பண்ணும்? அசுர குணங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ தான் வாயுமண்டலம் நல்லா இருக்கும் இல்லையா? நீங்கள் ரொம்ப மங்களகரமாக மாறணும் இல்லையா? அப்படின்னு அர்த்தம் வெறும் தெய்வீக குணம் தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களை சுற்றி இருக்கிற வாயுமண்டலமும் நன்றாக இருக்கும் இல்லையா? இப்போ இந்த மங்களகரமான சங்கமேகத்துடைய நினைவு தான் புனித ரமலான் நோன்பு, ரமலான் மாதம், புரட்டாசி மாதம். அந்த நேரத்தில் அவங்களே ஓரளவுக்கு தூய்மையாக தானே இருக்கிறாங்க. கறிமீன் சாப்பிட மாட்டாங்க. புரட்டாசி மாதத்தப்போ காமத்தில் கூட ரொம்ப தீவிர பக்தர்கள் விழமாட்டாங்க. ஸோ அப்போ அந்த இடமே நான் எப்படி இருக்கும்? ஆனால் உங்களுக்கு அந்த சிந்தனை வீண் எண்ணங்கள் கூட வரக்கூடாது. வெறும் பாபா சிந்தனையிலே இருக்கும் பொழுது தான் வாயுமண்டலமே நல்லா இருக்கும். உங்களுடைய உதட்டிலிருந்து ஒரு பொழுதும் தவறான வார்த்தைகளே வெளிப்படக்கூடாது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தாழ்ந்த பதவி தான் கிடைக்கும். ஸோ வாயுமண்டலத்தை வச்சே நாம் மனிதர்களை புரிஞ்சிக்கலாம். ஸோ மனிதர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் பிறருடைய மனதை நோகடிக்கக்கூடியதாகவே இருக்குது. ஆனால் உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பாபாவுடைய பேரை மகிமைப்பாடுன்ற மாதிரி இனிமையான வார்த்தைகளாக இருக்கணும். உங்களுடைய முகங்களும் நிரந்தரமாக சந்தோஷமாக மலர்ந்த முகத்தோடு இருக்கணும். உங்களுடைய உதடுகளிலிருந்து நிரந்தரமாக ஞான ரத்தினங்கள் மட்டுமே வெளிப்படணும். ஸோ ஞான ரத்தினங்கள், இனிமையான வார்த்தைகள் இதுதான் வெளிப்படணும். தேவையற்ற வார்த்தைகள், பிறர் மனதை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள்
விகார வார்த்தைகள் இது எதுவுமே வெளிப்படவே கூடாது. இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய முகத்தை பார்த்தீங்களா? அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. காரணம், அவர்கள் இந்த ஞான ரத்தினங்களை தாரணை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த ஆத்மாக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதற்கேற்ற ரத்தினங்கள் அவங்க உதட்டிலிருந்து வெளிப்பட்டு இருக்கும். அதனால தான் அவங்க எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்களுடைய முன்ஜென்மத்தில் ஒன்று ஞானத்தை கேட்பாங்க அல்லது இந்த ஞானத்தை பிறருக்கு சொல்லுவாங்க. இதுலேயே அவங்க பிஸியாக இருந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு நிறைய சந்தோஷம் கிடைச்சிருக்கும். இப்போ நீங்கள் அடையிற இந்த ஞான ரத்தினங்கள் தான் பின்னாடி ஸ்தூலமான வைர வைடூரியங்களாக மாறுது. இப்போ பாருங்க, லக்ஷ்மி நாராயணனுடைய முகம் மலர்ந்து காணப்படுறதுக்கு காரணம் அதற்கு முன்ஜென்மத்தில் அவ்வளவு ஆனந்தமாக ஞானத்தை கேட்பதும் பிறருக்கு கொடுப்பதுமாக இருந்தது தான்றார். அப்போ இந்த சமஸ்காரம் அங்கே ஞாபகம் இல்லாட்டினா கூட அந்த ஆனந்தம் இருக்குது பாருங்களா. அடுத்த 2500 வருஷத்துக்கு அதுக்கப்புறமா முகம் அழகாக தான் இருக்க போகுது இல்லையா? ஸோ அதுதான் சொல்கிறார், இந்த ஞான ரத்தினங்கள் தான் அங்கே ஸ்தூல ரத்தினங்களை கொடுக்க போகுது. மற்றபடி அந்த நவரத்தினங்களின் மாலை ஸ்தூல ரத்தினங்கள், ஸ்தூல வைரத்துடைய மாலை கிடையாது. உயிரோட்டமான ரத்தினங்களாகிய உங்களுடைய மாலை. ஆனால் மனிதர்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, ஸ்தூல ரத்தினங்களுடைய மாலைன்னு நினச்சிக்கிட்டு நவரத்தின மோதிரங்கள் போட்டுக்கிறாங்க. நவரத்தினங்கள்னால செய்யப்பட்ட மோதிரம். இந்த மங்களகரமான சங்கமயுகத்தில்தான் இந்த ஞான ரத்தினங்களின் மாலை உருவாகுது. இந்த ஞான ரத்தினங்கள் தான் உங்களை 21 ஜென்மத்திற்கு மிகுந்த பணக்காரர்களாக மாற்றுது. இந்த ஞான ரத்தினங்களையும் உங்ககிட்ட இருந்து யாரும் திருட முடியாது. சொர்க்கத்திலும் நீங்கள் அணிய போகிற ஸ்தூல ரத்தினங்களையும் யாரும் திருட மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களே அங்கே இருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே இந்த கலியுகத்தில் நீங்கள் ஏதாவது ரத்தினங்கள் எல்லாம் நகையாக அணியிறீங்க அப்படின்னா உடனே அதை திருடிட்டு போயிடுவாங்க. அப்படியே நோட்டம் விட்டுட்டே வருவாங்க. ஸோ அதுக்காகவே ரோட்லெல்லாம் நகை போட மாட்டாங்க. அதனால் நீங்கள் உங்களை ரொம்ப ரொம்ப புத்திசாலியாக ஆக்கிக்கணும். ஸோ அதனால் இங்கே பணக்காரனாக இருக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது, அங்கே பணக்காரனாக இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். அப்போ அளவற்ற செல்வம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்கு தடையாக அசுரகுணம் இருக்குதுன்னா புத்திசாலி என்ன பண்ணுவாங்க, அசுரகுணத்தை நீக்கிடுவாங்க. ஸோ அதனால் புத்திசாலியாகி அசுரகுணங்களை நீக்குங்கள். யாருக்கு இந்த கோபம்ன்ற அசுரகுணம் இருக்குதோ அவங்களுடைய முகமே அப்படியே காப்பர் மாதிரி சகப்பாயிடுதுன்றார். குறிப்பாக வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே தெரியும். அப்படியே சகப்பாயிடும் முகம், ரத்தம் மாதிரி ஆகிடும். ஸோ அதே மாதிரி யார் காம விகாரத்தில் விழறாங்களோ அவங்களுடைய முகமே அசிங்கமாயிடும் அப்படின்னு சொல்கிறார். ஸ்ரீகிருஷ்ணரை கூட அசிங்கமாக காட்டியிருக்கிறாங்க இல்லையா? ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காமத்தில் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காமம் சார்ந்த நோய்களும் அங்கே தான் அதிகமாக வந்தது. ஸோ எய்ட்ஸ் கூட அங்கே தான் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். நிறைய நோய்கள் அங்கேருந்து தான் வருது. ஸோ அது தோற்றத்திலும் அவங்க அந்த மாதிரி கருப்பாகவும் இருக்கிறாங்க. ஸோ அப்போ காமத்திற்கும் அதுக்கும் எவ்வளோ நெருங்கிய தொடர்பு இருக்குது பாருங்கள். ஸ்ரீகிருஷ்ணரையும் கருப்பாக காட்டிட்டாங்க. ஸோ இந்த காம விகாரத்தினால தான் அவர் அழகாக இருந்த மனுஷன் கருப்பாயிட்டார். கடைசியில் குழந்தைங்க
ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த ஞானக்கடலை கடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். பாபா ஏன் இப்படி சொன்னார், இதை ஏன் இப்படி சொன்னார், இதில் ஏதோ ஒன்று இருக்குமே அப்படின்னு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த படிப்பு உங்களுக்கு அளவற்ற செல்வத்தை பெற்றுத்தருகிறது. குழந்தைங்க கண்டிப்பாக இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. விக்டோரியா மகாராணியோடைய ஆலோசனைக்காரர் முதல்ல ரொம்ப ஏழையாக இருந்தாராம், தெருவிளக்கில் படித்தாராம். ஆனால் அந்த படிப்பு ஒன்றும் இந்த ரத்தினங்களை அவரை அடைய வைக்காது. இல்லை, இந்த ஞான ரத்தினங்களை அவருக்கு கிடைக்காது அந்த படிப்பு படிக்கிறதுனால, உலகியல் கல்வி படிக்கிறதுனால. ஆனால் அவங்க அந்த படிப்பை படித்து ஒரு உயர்ந்த பதவி அடையலாம். அதனால் அந்த படிப்பு தான் அவங்களுக்கு பயன்படுதே தவிர காசு கிடையாது. ஸோ அதனால தான் கல்வியை செல்வம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கல்வி எல்லைக்குட்பட்ட செல்வம். ஆனால் இந்த நம்ம எடுக்கிற இந்த ஞானம் அளவற்ற செல்வத்தை நமக்கு கொடுக்குது. இதை நமக்கு சுயம் தந்தையே நடத்துகிறார். நம்மளை உலகத்துக்கே எஜமானராக்கிறார். நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது வருமானத்துக்காக எதுவுமே படிக்க மாட்டீங்க. சூப்பரான விஷயம் இல்லையா? கலைகள் இதெல்லாம் இருக்குமே தவிர வருமானத்துக்காக இன்ஜினியரிங், டாக்டர், இந்த ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ்னுவாங்களே, அதுக்காக நீங்கள் படிக்க மாட்டீங்க. ஏன்னா அவங்கவுங்க எந்தெந்த இதில் பிறந்தாங்களோ அந்தந்த தொழிலை தான் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பண்ணுற முயற்சியின் ஆதாரத்தில் தான் அங்கே அளவற்ற செல்வம் வருது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே பணத்துக்காக வேலையும் செய்ய மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு இந்தந்த வேலைன்றதுனால செய்வாங்களே தவிர வேலைக்கு போனால் தான் சாப்பாடு அப்படிங்கிற நிலை அங்கே யாருக்குமே இருக்காது. உங்களுடைய செல்வம் அங்கே அழிவற்றதாக இருக்கும். தேவதைகளுக்கு பாருங்கள் எவ்வளோ அளவற்ற செல்வம் இருக்குது. இப்போ பண்ணுற முயற்சியினால தான் அவ்வளவு செல்வம் இருக்குது. தேவதைகளுக்கு எவ்வளவு செல்வம்! இன்னும் கேட்டால் அவங்க விகார மார்க்கத்தில் ராவண ராஜ்யத்தில் விழுந்த பிறகு கூட அவங்கக்கிட்ட நிறைய செல்வம் இருக்கும். அதனால தான் அவங்க அத்தனை கோயில்களை கட்டினாங்க வைர வைடூரியங்கள்னால. பிறகு முஸ்லீம்கள் அதை கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. அப்போ எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தாங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமான கோயில்களை கட்டியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். மற்றபடி இன்றைய உலகின் படிப்புனாலெல்லாம் யாராலையும் அந்த அளவுக்கு பணக்காரராக ஆகவே முடியாது. அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த படிப்பின் மூலமாக மனிதர்கள் என்னவா ஆக முடியும்ட்டு. ஏழையிலிருந்து மிகப்பெரிய பணக்காரராக ஆகுறீங்க. ஆனால் இன்றைக்கி பாரதம் எவ்வளவு ஏழ்மையாக இருக்குது. இங்கே யார் பணக்காரங்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கோ இந்த ஞானத்தை படிக்கிறதுக்கு நேரமே இல்லை. அவ்வளோ அகங்காரம் அவங்களுடைய செல்வம் மற்றும் பதவி மேலே. இப்போ நானும் ரொம்ப பிஸிப்பா, இதெல்லாம் வேலையத்தவன் படிக்கிறது அப்படி சொல்லிட்டு போவாங்க. அவ்வளோ அகங்காரம். ஸோ உங்களுடைய அகங்காரத்தை நீங்கள் இப்போவே முடிச்சிடணுன்றார். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆத்மா. ஆத்மாவுக்கு காசோ வைரமோ வைடூரியமோ எதுவுமே கிடையாது. வெறும் ஆத்மானா. ஆத்மாவுக்கு ஒன்றுமே கிடையாது. பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, உங்கள் உடலையே மறந்துடுங்க, உடலின் உறவுகளையே மறந்துடுங்க, வெறும் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆத்மா எப்போ உடலை விடுதோ அவ்வளோதான். அந்த உடல் மூலமாக சம்பாதித்த செல்வம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. உடல் உட்பட அனைத்தும் இங்கேயே விட்டுட்டு போகுது. பிறகு
அந்த ஆத்மா மறுபடியும் குழந்தையாக பிறந்து மீண்டும் ஃபஸ்ட்லேருந்து படித்து தான் சம்பாதிக்கணும். அதுவும் படிக்கிறாங்களா அல்லது சுற்றுறாங்களா அல்லது வேலைக்கு போகிறாங்களா இல்லையா, இதையெல்லாம் பொறுத்து தான் பணக்காரங்க ஆகுறாங்களா இல்லையான்றது இருக்குது. ஸோ ஒருவேளை முன் ஜென்மத்தில் அவர் நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தார், தானம் பண்ணியிருந்தார் அப்படின்னா ஒரு பணக்கார குடும்பத்தில் அவர் பிறப்பார். உங்களுடைய கடந்த கால கர்மாவிற்கான பலனை நீங்கள் அடைவீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் ஒரு கல்லூரி கட்டுறீங்க, தர்மசாலை கட்டுறீங்க, அல்லது இந்த ஞானத்தின் தானம் பண்ணுறீங்க, ஞான தானம் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடைய பலனை நீங்கள் அடைவீங்க. ஸோ காலேஜ் கட்டுறீங்க அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் புத்திசாலியாக இருப்பீங்க, நல்லா படிப்பு வரும். தர்மசாலை கட்டுறீங்கன்னா பணக்காரராக இருப்பீங்க. ஸோ என்ன பண்ணுறீங்களோ அதற்கேற்ற பலன் கிடைக்கும். ஆனால் அது தற்காலிகமாக அந்த ஒரு ஜென்மத்திற்கு மட்டும்தான். நீங்கள் இங்கே தானம் புண்ணியம் பண்ணுறீங்க, மிகப்பெரிய தானம், இந்த ஞானத்தை தானம் பண்ணுற புண்ணிய காரியம் பண்ணுறீங்க. தங்க யுகத்தில் தானம் எந்த விதமான தானமும் பண்ண மாட்டீங்க, ஞானத்தையும் தானம் பண்ண மாட்டீங்க, சாப்பாடு போடுறதோ காசு கொடுக்குறதோ எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஏன்னா அங்கே எல்லாருமே பணக்காரங்களாக இருப்பாங்க. தங்க யுகத்தில் நல்ல காரியங்கள் மட்டும்தான் நடக்குமே. ஸோ அது எல்லாமே நிகழ்காலத்தின் ஆஸ்தி இல்லை. இப்போ நீங்கள் அடையிற ஆஸ்தியைத்தான் சொர்க்கத்தில் நீங்கள் அளவற்ற செல்வத்தை அடையிறீங்க. அந்த குணமுமே கூட இப்போ நீங்கள் பண்ணுற முயற்சியின் ஆதாரத்தில் தான் கிடைக்குது. அங்கே நீங்கள் செய்கிற எந்த காரியமும் பாவ காரியமாக இருக்காது. ஏன்னா அங்கே ராவணனே இருக்க மாட்டான். நீங்கள் எப்போ விகாரத்தில் விழுறீங்களோ அப்போ தான் உங்களுடைய காரியங்கள் விகாரங்களாக மாறுது. நீங்கள் விகாரியாக ஆகும் பொழுது உங்களுடைய காரியங்களும் பாவ காரியங்கள் ஆகுது. விகாரத்தினால தான் நீங்கள் செய்கிற காரியம் பாவம் காரியமாகுது. மற்றபடி சொர்க்கத்தில் எந்த பாவ காரியமும் நடக்காது. எல்லாமே நீங்கள் செய்கிற கர்மத்தை பொறுத்து தான். இந்த மாயா ராவணன் தான் உங்களை அசுர குணங்களுடையவராக மாற்றுறான். பிறகு பாபா உங்களுக்குள்ள தெய்வீக குணங்களை நிரப்புறார். பிறகு பெரிய யுத்தம் நடக்குது ராமருடைய குலத்திற்கும் ராவணனுடைய குலத்திற்கும். அதாவது நமக்குள்ளேயே நடக்கிறது. ராவணன் கொடுத்த ஆஸ்தி உள்ளே இருக்குது இல்லையா, 5 விகாரம். இப்போ பாபா கொடுக்குற ஆஸ்தி தூய்மை. ஸோ தூய்மைக்கும் விகாரங்களுக்கும் இடையில் யுத்தம் நடக்குது. நீங்கள் தான் ராமருடைய குழந்தைகள். ஆனால் நிறைய நல்ல நல்ல குழந்தைங்களை எல்லாம் மாயா தோக்கடித்து அவனுடைய குழந்தையாக மாற்றிட்டு போயிடுறான். பாபா யாருடைய பேரையும் சொல்கிறது கிடையாது. ஆனாலும் அவங்க மேலே பாபாவுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அந்த குழந்தை மாறிடும், விகாரத்தை விட்டு வந்துடும் அப்படின்ட்டு. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப கீழான நிலை அடைந்தவர்களையும் உயர்த்த வேண்டியது பாபாவுடைய வேலை இல்லையா. உலகத்தில் உள்ள எல்லாரையும் அவர் உயர்த்தணும். ராவண ராஜ்யத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே கீழான குணம் கொண்டவர்களாக மாறிட்டாங்க, துர்கதி அடைஞ்சிட்டாங்க. ஸோ தினம் தினம் பாபா உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கான வழியும் மற்றவர்களை பாதுகாக்கிறதுக்கான வழியும் சொல்கிறார். இருந்தும் நீங்கள் ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்னா எல்லோரையும் விட மிக மிக கீழான நிலை அடைந்தவர்களாக நீங்கள் மாறுறீங்க. பிறகு உங்களால் அந்த அளவுக்கு உயரமாக ஏணிப்படியில் ஏற முடியாது.
ஸோ பாருங்கள், பாபா உங்களையும் காப்பாற்றிட்டு எல்லாரையும் காப்பாற்றிக்கிறதுக்கான வழி சொல்லிக்கிட்டே இருந்தால் கூட மறுபடி ஃபெயில் ஆகிடுறோம் மாயா கிட்ட. எல்லாரையும் விட ரொம்ப கீழான நிலைக்கு போயிடுறீங்க. பிறகு உங்களால் உயர போகவே முடியாமல் நிலைக்கு வந்துடும். ஏன்னா டைம் ஆகுது இல்லை, அந்த டைமுக்குள்ளே போகணும். நீங்கள் பாட்டுக்கு விழுந்துக்கிட்டு ஏந்திரிச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்போ நீங்கள் மேலே போக முடியும்? ஸோ அப்புறம் என்ன ஆகும், உங்கள் மனசை அரிச்சிக்கிட்டே இருக்கும். ஐயோ நம்ம இன்னும் மேலே ஏறலையே, டைம் வேறு நெருங்கிடுச்சே, அதுவும் அந்த இயற்கை சீற்றத்தெல்லாம் சிக்கும்போது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு, கடைசி நேரத்தில் எதை நினைக்கிறியோ அதுவே உன் நிலை ஆகிடும். கடைசியில் பச்சாத்தாபப்பட்டுக்கிட்டே இறக்குற மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ அவங்க அதான் பாபா சொல்கிறார் பாருங்க, அந்த துர்கதியே நினச்சிட்டு இருப்பாங்களாம் கடைசியில். ஐயோ இப்படி என்னால் பாபா நினைக்க முடியாமல் போயிடுச்சு, அந்த ஆனந்தம் இல்லையே, விகாரத்தை வெல்லலையே, எதுவுமே பண்ணலையே அப்படின்ற நிலை வந்துடுமோ. எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் பாங்க. ஸோ அதுக்கு தான் பாபா தினம் தினம் உட்காந்து புரிய வைக்கிறார். ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள் தான் எப்படி இந்த உலக சக்கரம் சுற்றுதுன்னு என்கிட்ட கேட்குறீங்க. மனிதர்கள் விலங்குகள் கேட்டு புரிஞ்சிக்காது. ஸோ நீங்கள் தான் இதை கேட்டு புரிஞ்சிக்கிறீங்க. மனிதர்கள் எப்போவும் மனிதர்கள் தான். சத்தியுகத்தில் இருக்கிற லக்ஷ்மி நாராயணனும் மனிதர்கள் தான். அவங்களுக்கும் கண்ணு காது மூக்கு எல்லாம் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு தெய்வீக குணம் இருக்கிறனால அவங்கள தேவதைன்னு சொல்கிறோம். இப்போ நாம் எப்படி மீண்டும் தேவதை ஆகிறோம், பிறகு எப்படி தேவதைகள் விழுந்து மனிதர்கள் ஆகிறாங்க அப்படிங்கிற சக்கரத்தை புரிஞ்சுக்கிறோம். யார் இந்த ஞான கடலை கடைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல தாரணை ஆகும்ன்றார். யார் இந்த ஞானக்கடலை சிந்தனை பண்ணுறதில் அப்படியே முரளி படிச்சுட்டு அப்படி தூக்கி கடைச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவங்க முட்டாள்கள்ன்றார் இல்லையா. இதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும், திரும்ப திரும்ப அதை எடுத்து பார்க்கணும். குறிப்பாக நைட்டு தூங்கும்போது என்ன தான் இன்றைக்கி பாபா சொன்னார், அடிக்கடி நம்ம பார்த்து அதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். யார் இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஞானக்கடலை கடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எந்த டாப்பிக்கில் நம்ம பேசலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம அப்படி டாபிக் வச்சு தான் பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா. ஸோ அது ரொம்ப முக்கியம். அதிலும் குறிப்பாக அன்னைக்கு பேசுகிறது வந்து அன்னை முரளியிலேருந்தே எடுக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி நமக்கு புரியாட்டினா கூட கண்டிப்பாக எதிர்காலத்தில் நமக்கு புரியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், சேவை செய்கிறதுல அவங்களுக்கு ஆர்வம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த நம்பிக்கை தான் அவர்களை சேவை செய்வதில் ஆர்வம். அப்படி பாபா ஞானம் கட்டச்ச உடனே சேவை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. நிறைய பேர் இல்லை நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறேன், அப்புறம் நான் ஃபுல்லாக பக்கா ஆகிடுறேன், எப்போ இறக்கும்போது தான் ஆவீங்க, அப்போ கூட ஆக மாட்டீங்க, அப்புறம் எப்போ சேவை செய்கிறது. ஸோ ஒருபொழுதும் நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. ஸோ மேலே ஏறினவங்க பிறகு கீழே விழுந்திருப்பாங்க. நிறைய பேர் பாபா குழந்தைங்க பக்காவாகி பிறகு காமத்தில் விழுந்திருப்பாங்க. அப்போ அவங்கள நீங்கள் உட்கார வச்சு ரொம்ப அன்பாக கேட்பீங்க, கரெக்டு தானே. இல்லாட்டினா போன்னு சொல்லிடுவீங்களா? அவனுடைய நலம் விசாரிப்பீங்க. இவ்வளோ நாள் அவங்க எங்கே போயிருந்தாங்க, ஏன் இங்கே வரலை அப்படின்னு கேட்பீங்க தானே. ஸோ அப்போ அவங்க சொல்லுவாங்க நான் மாயையினால் வீழ்த்தப்பட்டேன். ஸோ இந்த ஞானம் ரொம்ப நல்லது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, எல்லாமே ஞாபகம் வச்சுருக்கிறாங்க. பக்தியில் வந்து வெற்றி தோல்விக்கான விஷயமே கிடையாது. ஆனால் இந்த ஞானத்தை நீங்கள் தாரணை பண்ணாதான் மாயை வெற்றி அடைய முடியும். ஸோ அப்போ தான் நீங்கள் முழுமையான பிராமணர்கள். அப்படி பிராமணன் ஆகாமல் நீங்கள் தேவதை ஆக முடியாது. ஸோ கிறிஸ்தவர்கள்லையோ புத்த மதத்தினர்லையோ பாரசீகர்கள்லையோ பிராமணர்கள் அப்படின்னு ஒருத்தங்க கிடையாது, ஒரு பிரிவு கிடையாது. ஆனால் இந்து மதத்தில் மட்டும் பிராமணர்களுடைய குழந்தைகளும் பிராமணர்களாகவே இருக்கிறாங்க. கிறிஸ்தவ பாதிரியாராக யார் வேணாலும் ஆகலாம் அதை படிச்சுட்டு. புத்த மதத்துலேயும் அப்படி தான்.
ஆனால் இந்து மதத்தில் மட்டும்தான் பிராமணர்களுடைய குழந்தை பிராமணர்கள். ஸோ இதெல்லாம் நாம் இப்போ புரிஞ்சுக்கிறோம். இப்போ நீங்கள் இதோடைய உண்மையான அர்த்தம், இப்போ நாம் தான் உண்மையான பிராமணர்கள். இதோடைய பலனை நாம் தொடர்ந்து அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம் சொர்க்கத்தில். நீங்கள் ஆல்ஃபாவை நினைவு செய்யணும், அதாவது பாபாவை நினைவு செய்யணும். பாபாவை நினைவு செய்வதன் மூலமாகத்தான் உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்குது. ஸோ யாரை சந்தித்தாலும் அவங்கள ஆல்ஃபாவாகிய அல்லாவை நினைவு செய்யுங்க. ஏன்னா அல்ஃபா தான் இருப்பதிலேயே உயர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லோரும் மேலே கடவுளை காட்டுறாங்க. சிந்தி மொழியில் அல்ஃபா அப்படிங்கிறது நேராக இருக்குமா. ஸோ அந்த மாதிரி எழுத்து இருக்கும் போல இருக்குது ஆல்ஃபான்றதுக்கு. ஆல்ஃபா அப்படிங்கிறதுக்கு 1 அப்படின்னும் அர்த்தம் இருக்குது. ஸோ ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறார், மற்ற எல்லோரும் அவருடைய குழந்தைங்க. அப்பாவை தான் நம்ம ஆல்ஃபான்றோம். அவர் தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு, நம்மை அவருடைய குழந்தையாக ஆக்குறார். அப்போ குழந்தைங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். பாபாவே நமக்கு அவ்வளவு சேவை செய்கிறாரு, சொர்க்கத்தின் எஜமானர்களை ஆக்குறாரு. ஆனால் அந்த சொர்க்கத்தின் தூய்மையான உலகத்துக்குள்ளே அவர் நுழையிறதே கிடையாது. ஏன்னா அவரை யாருமே தூய்மையான உலகத்தில் இன்வைட் பண்ணுறதே கிடையாது, வரவேற்கிறதே கிடையாது, கூப்பிட்றதே கிடையாது. இந்த அழுக்கான உலகத்தில் தான் அவரை கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லை, தூய்மையான உலகத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன்றார். ஏன்னா அவர் பேரே பதித்த பாவனர், அழுக்கான இடத்துல தானே தூய்மையாக்குறவருக்கு வேலை. ஸோ அதனால் இந்த பழைய உலகத்தை தூய்மையாக்குறது தான் அவருடைய கடமை. பாபாவுடைய பேர் சிவன், அவருடைய குழந்தைகளாகிய நீங்கள் தான் சாலிகிராமங்கள். ஸோ அவருக்கும் பூஜை நடக்குது, சாலிகிராமங்களாகிய உங்களுக்கும் பூஜை நடக்குது. ஆனால் அவரை பூஜை பண்ணுறவங்களுக்கோ சாலிகிராமத்தை பூஜை பண்ணுறவங்களுக்கோ யாரை பூஜை பண்ணுறோன்னே தெரியாது. அந்த லிங்கத்தையும் பூஜை பண்ணுவாங்க, இந்த லிங்கத்தையும் பூஜை பண்ணுவாங்க. கடவுள் ஒருத்தர் தானே, எதுக்கு இத்தனை லிங்கம், எதுவுமே தெரியாது. பூஜை பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறையை மட்டும் உருவாக்கிட்டாங்க. முதல் தரமான வைடூரியத்தினால் ஆன மிக பிரம்மாண்டமான கோயில்களை தேவிகளுக்கு கட்டி வழிபட்டுட்டு வந்தாங்க. பிறகு ஒரு ஓவல் முட்டை வடிவத்தில் களிமண்ணில் செஞ்சு பூஜை பண்ணி பிறகு அதை உடச்சிடுவாங்களாம். ஸோ அதுதான் லிங்கம் பிள்ளை இருக்குது. லிங்கம் அப்புறம் கையால் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது அதெல்லாம் இருக்குது இப்போ கூட பழக்கம் இல்லையா. ஸோ அதை உருவாக்குறதும் கஷ்டம் கிடையாது இல்லையா, கையால் அப்படி பிடிக்க போகிறாங்க அவ்வளோதான். ஆனால் ஒரு தேவி சிலையை உருவாக்கணும்னா எவ்வளோ கஷ்டப்படணும். அதை பூஜை பண்ணுறதுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ஸோ எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. அந்த கல், இந்த சிவலிங்கம் பார்த்திங்கன்னா எப்படி வருது அப்படின்னா, கல் இந்த ஆற்றுல அடிச்சிட்டு வருது இல்லையா, அப்போ ஒன்றோட ஒன்று உரசி அப்படியே ஸ்மூத்தாக ரவுண்டாக எழுதும், முற்றிலும் முட்டை வடிவத்துக்கு வந்துடுது. ஸோ அதை தான் இவங்க சாலிகிராமம்னு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஆத்மா கூட முட்டை வடிவத்தில் இருக்குது, பிரம்மாண்டத்தில் பரந்தாமத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அதோடைய பேரே பிரம்மாண்டம். பிரம்மாண்ட அப்படின்னாலே முட்டை வடிவம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் பிரம்மாண்டத்தின் அதிபதியாகவும் ஆகிறீங்க, இந்த உலகத்தின் அதிபதியாகவும் ஆகிறீங்க. அதாவது பரந்தாமத்துக்கும் நாம தான் அதிபதி, சொர்க்கத்திற்கும் நாம தான் அதிபதி. ஆனால் பாபா பரந்தாமத்துக்கு மட்டும்தான் அதிபதி, சொர்க்கத்துக்கு வர்றதே கிடையாது. ஸோ முதல்ல அந்த ஒரு தந்தையை பற்றி நீங்கள் புரிய வைக்கணும். முஸ்லீம்கள் வந்தாங்கன்னா அல்லாஹ் ஒருத்தர் தான், கடவுள் ஒருத்தர் தான்றீங்க இல்லையா, நாங்கள் அப்பா ஒருத்தர் தான் சொல்கிறோம், எல்லாருக்கும் அவர் தான் அப்பான்னு சொல்கிறோம், அவரைத்தான் சிவபாபான்னு சொல்கிறாங்க. எல்லோருமே அந்த ஒரு கடவுளை தான் நினைக்கிறாங்க. முன்னாடி எந்த சாமி சிலை முன்னாடி இருந்தாலும்
கவனம் கடவுள்கிட்ட தான் போகுது. யார் கடவுள்னு தெரியாததுனால கடவுள்னு நினச்சிட்டு அங்கே நிற்கிறாங்க. ரெண்டாவது, பிரம்மாவையும் நாம் அப்பான்னு தான் சொல்கிறோம். அவர் தான் மனித இனத்தின் தந்தை, ஆதி மனிதன், ஆதி பிதான்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ ஆதி தகப்பன் அவரை சொல்கிறாங்கன்னா அப்போ கடவுள். ஸோ அப்போ ரெண்டு அப்பா இருக்கிறது உறுதி ஆயிடுச்சு. இவர் ஆத்மாவுக்கான தந்தை, இவர் ஆதிப்பிதா, அவர் அனாதிப்பிதா இல்லை, எப்பவுமே நமக்கு அப்பா. இவர் மனித சிருஷ்டி மரத்தின் தந்தை, இவர் பிரம்மா. அவரை கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தான்னு கூட சொல்லலாம். ஸோ குழந்தைங்க கிட்ட இப்போ எல்லா ஞானமும் இருக்குது. இந்த கிறிஸ்மஸ் வரப்போகுது, அதுக்கு இதை வச்சே கூட ஞானம் கொடுக்கலாம். நிறைய மனிதர்கள் பிரஜாபிதா பிரம்மான்னு சொல்கிறாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அவரை பற்றி துல்லியமாக தெரியாது. எதுக்கு பிரஜாபிதான்னு சேர்த்து சொல்கிறாங்க அப்படின்னு தெரியாது. இதில் வேறு ஒரு புராண டிவி சீரியலில் பார்த்தா பரம்பிதான்னு சொல்கிறாங்க பிரம்மாவை. ஸோ அவங்களுக்கே தெரியல அதுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்ட்டு. ஸோ பிரம்மா யாருடைய குழந்தை? எல்லாருடைய அப்பா பிரம்மானா பிரம்மா அது கேட்பாங்க இல்லையா, நம்மை படைத்தது கடவுள்னா கடவுளை யார் படைத்தார்? நம்மை படைத்தது பிரம்மானா பிரம்மாவை யார் படைத்தார்? நாம் உடனே சொல்லுவோம் அவர் பரமபிதா பரமாத்மாவுடைய குழந்தை. சிவபாபா அவரை தத்தெடுத்தார். ஸோ கண்டிப்பாக பிரம்மா ஒரு தேகதாரி தான். அனைத்து ஆத்மாக்களும் கடவுளுடைய குழந்தைகள். பிறகு எப்போ ஆத்மாவுக்கு உடம்பு கிடைக்குதோ அப்போ தான் பிரஜாபிதா பிரம்மா மூலமாக தத்தெடுக்கப்படுறார் இல்லை. மற்றபடி எல்லா ஆத்மாவும் எப்போவுமே கடவுளுக்கு குழந்தை தான், அனாதியாக. ஆத்மாவும் அழியாது, பரமாத்மா அழிய மாட்டார். ஆனால் உடலில் கடவுள் சந்திக்கணும் அப்படின்னா பிரம்மா மூலமாக தான் சந்திக்க முடியும். ஸோ சொல்லுவாங்க இல்லையா, நானும் சாமி நடுவில் எதுக்குடா பூசாரின்ட்டு. அந்த பூசாரி பழக்கமே பிரம்மாவை வைத்து வர்றது தான். ஏன்னா பிரம்மா இல்லாமல் நீங்கள் கடவுளை சந்திக்க முடியாது. ஸோ பிரம்மா மூலமாக தத்தெடுக்கிறார். அது எப்போ தத்தெடுக்கிறார்? நம்ம ஒரு உடலில் இருக்கும்போது தான் தத்தெடுக்க முடியும். ஸோ இங்கே தத்தெடுக்கிறது அப்படிங்கிறது கடவுளுடைய குழந்தையாக தத்தெடுக்கப்படுறோம். ஒரு மனிதன் தத்தெடுக்கிறது கிடையாது. பரமபிதா பரமாத்மா ஆத்மாவை தத்தெடுக்கலை, மனிதர்களை தத்தெடுக்கிறார் இல்லையா? ஏன்னா வெறும் ஆத்மா கேட்காது, வெறும் ஆத்மா தான் பரந்தாமத்தில் கூடவே இருக்குது. ஸோ தேகதாரிகளாகிய உங்களைத்தான் பாபா தத்தெடுக்கிறார். இப்போ நீங்கள் பிரம்மாகுமார் பிரம்மகுமாரிகளாக ஆகுறீங்க. சிவபாபா யாரையும் உண்மையிலே தத்தெடுக்கலை. ஏன்னா எப்போவுமே நம்ம சிவபாபா குழந்தை தான். ஆனால் பிரம்மா மூலமாக தத்தெடுக்கப்படுறீங்க. ஏன்னா தேகதாரிக்கு தான் ஞானம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி ஆத்மாக்கள் எப்பவும் அனாதியாக அழிவற்றதாக இருக்குது. எல்லா ஆத்மாக்களுக்கும் தனக்கென்று சொந்த உடல் இருக்குது. அதுக்குன்னு தனித்தனி பாகமும் இருக்குது நடிக்கிறதுக்கு. ஸோ அந்த ஒவ்வொரு ஆத்மாவில் பதிவாகி இருக்கிற அந்த பாகம் கூட அனாதியாக அழிவற்றதாக இருக்குது இல்லையா? இப்போ தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்ல முடியாது, எப்போவுமே இருக்குது. இதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். அது எப்படி எப்போவுமே இருக்கும்? சூரியன் எப்போவுமே இருக்குதே, அந்த மாதிரி தான். எப்போ பகல் ஆரம்பிச்சது, எப்போ இரவு ஆரம்பிச்சதுன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி இதுவும் தொடர்ந்து அனாதியாக இருக்குது. இதில் முதலும் முடிவும் இருக்க முடியாது. நல்லது. ஸோ நிறைய ரகசியங்களை சொன்ன அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய பணம் பதவி இதன் மீது உங்களுக்கு ஒரு அகங்காரம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் முடிச்சிடுங்க. அழிவற்ற ஞான ரத்தினங்கள்னால மிகப்பெரிய பணக்காரராக ஆகிடுங்க. சேவை செய்கிறதுல மட்டும் ஒருபொழுதும் களைப்பே வரக்கூடாது. வாயு மண்டலத்தை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா ஞான ரத்தினங்கள் மட்டும்தான் உங்கள் உதட்டிலேருந்து எப்போவுமே வெளிப்படணும். ஸோ அப்போ தான் வாயுமண்டலம் நல்லா இருக்கும். ஸோ வாயுமண்டலத்தை வச்சே
அந்த ஆத்மா எப்படி இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியுன்றார். கோயிலுக்குள்ளே வந்தவொடனே உங்களுடைய துக்கமெல்லாம் மறக்குதுன்னா உங்கள் பக்கத்தில் வரும்போது மற்றவர்களுடைய துக்கமெல்லாம் மறக்கணும். ஸோ அதில் கவனம் கொடுங்க. யாரையும் புண்படுத்துகிற மாதிரி எந்த வார்த்தையும் பேசக்கூடாதுன்றதில் கவனமாக இருங்க. ரொம்ப எச்சரிக்கையாக ஒரு தடவைக்கு 4 தடவை மைண்டுக்குள்ளே சொல்லி பார்த்துட்டு இது எந்த விதத்துலையாவது அவங்கள காயப்படுத்துமா. விலகி இருந்தாலே நம்ம கரெக்டான வார்த்தை தான் பேசுவோம். அந்த க்ளோஸாக இருக்கிற நினப்பில் நாம் விடுற சில வார்த்தைகள் மற்றவர்களை ஹர்ட் பண்ணணும். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் விலகி இருக்க சொல்கிறார். அதே நேரத்தில் எப்போவுமே ஆனந்தமாகவும் இருக்க சொல்கிறார். செம பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன். அனைத்து சக்திகளிலும் நிரம்பியவர்கள் ஆகி உங்களுடைய மனம் புத்தி ஒரு வினாடியில் ஒருநிலைப்படுத்த முடியணும். சுற்றி வாயுமண்டலம் எப்படி இருந்தாலும், அதில் எப்படிப்பட்ட வாயுமண்டலத்திலும் ஒரு வினாடியில் உங்கள் மனம் புத்தி ஒரு சீரான நிலையில் நிலை பெற வைக்கக்கூடிய அனைத்து சக்திகள் நிரம்பியவர்களாக ஆகுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு விளக்கம், பாப்தாதா குழந்தைங்களுக்கு ஆஸ்தியாக கொடுக்கிறதே அனைத்து சக்திகளை தான். இல்லை, இந்த சக்தி இப்போ ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானத்தின் மூலமாக அனைத்து சக்திகளும் நமக்குள்ளே நிரப்பிக்கிறோம், பாபாவை நினைவு செய்து. ஸோ அந்த சக்தியே பாபாவுடைய நினைவின் சக்தியினால் தான் கிடைக்கிது. ஸோ அப்போ நினைவின் சக்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்கே நினைத்தாலும் அங்கே உங்களுடைய மனதையும் புத்தியையும் ஒருமுகப்படுத்த முடியணும். பரந்தாமத்திலையா, சொர்க்கத்திலையா, சூக்ஷ்மவதனத்திலையா, கோயில்லையா, அல்லது அசம்பாவிதம் நடந்து அசாந்தியில் இருக்கக்கூடிய இடத்துலையா, எங்கே வேணாலும் அங்கே போய் உங்களால் சக்தி கொடுக்க முடியணும். அல்லது அந்த நிலையிலே நிலைச்சிருக்க முடியணும். ஆத்ம நிலையில், சூக்ஷ்ம உடலில், இந்த மாதிரி. ஸோ அதுக்கு பேர் தான் நினைவின் பலம்ன்றார். ஸோ அதே மாதிரி ஒரு வினாடியில் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உங்கள் மனம் புத்தி ஒரு புள்ளியில் நிறுத்தணும்னா நிறுத்த முடியணும். அப்படியே ஒரே நிலையில் அப்படியே நிலைச்சிருக்கணும் இல்லையா. எங்கே நிலை நிறுத்தணுன்னாலும் நிறுத்த முடியணும். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அப்படி நிலைநிறுத்த முடியணும். அதுதான் நினைவின் பலம்ன்றார். அப்போ தான் யோக பலம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இல்லை, டக்குனு கோபம் வருது, காமம் வருது, பற்று வருது, அகங்காரம் வருது அப்படின்னா நினைவின் பலம் இல்லை அப்படின்னு அர்த்தம். மனம் உங்கள் கண்ட்ரோலில் இல்லைன்னு அர்த்தம். ஸோ சூழ்நிலை குழப்பமான சூழ்நிலையாக இருக்கலாம், பயங்கர தமோகுணமான வாயுமண்டலமாக இருக்கலாம், மாயா அப்படியே ஒரு செகண்டில் உங்களை விழ வைக்கிற மாதிரியான ரூபத்தை எடுத்திருக்கலாம். இருந்தாலும் ஒரு வினாடியில் மனம் ஆடாத அசையாத நிலையில் நிறுத்த முடியணும். அதுதான் யோக பலம்ன்றது இல்லையா. குழப்பமான சூழ்நிலையிலும், தமோகுணமான வாயுமண்டலத்திலையும், மாயையின் சக்தி சொரூபத்திலையும் ஒரு வினாடியில் உங்கள் மனம் ஒரே சீரான நிலையில் நிலைச்சிருக்கணும், ஃபுல் கண்ட்ரோல். ஸோ அந்த அளவுக்கு உங்கள் மனதின் மீது எப்போ உங்களுக்கு கண்ட்ரோலிங் பவர், கட்டுப்படுத்தும் சக்தி இருக்குதோ அப்போ தான் அனைத்து சக்திகளும் நிரம்பியவர்னு உங்களை சொல்ல முடியும். சர்வசக்திவான், மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ மாஸ்டர் சர்வசக்திவான் சொல்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸ்லோகன். ஸோ அதுக்கு தான் எந்த காரியம் செய்தாலும் பாபா நினைவு இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா மனம் சலனம் ஆகாமலே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்குமே சக்தி வேணும், நினைவு கவனம் வேணும். ஸோ அப்படி அந்த பலத்தை அதிகரிக்கத்தான் ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன மாயை வந்தாலும் உங்கள் மனம் கொஞ்சம் கூட சலனமாகாது. அப்போ தான் நீங்கள் சர்வசக்திவான் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸ்லோகன். யார் உலக நன்மைக்கான பொறுப்புன்ற கிரீடத்தை அணிஞ்சிக்கிறாங்களோ, தூய்மையின் ஒளி கிரீடத்தையும் அணிஞ்சிக்கிறாங்களோ, அவங்க தான் இரட்டை கிரீடதாரிகள். இப்போ இல்லை, சொர்க்கத்தில் தூய்மையின் கிரீடமும் தங்க கிரீடமும் அணிஞ்சிருப்போம், அங்கே இரட்டை கிரீடதாரிகள். இங்கே சங்கமயுகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட இரட்டை கிரீடம் என்ன? தூய்மையின் ஒளி கிரீடமும் இருக்கணும், அடுத்தது
உலக நன்மை செய்வதற்கான பொறுப்புன்ற கிரீடத்தையும் அணிஞ்சிருக்கணும். ஸோ அந்த பொறுப்பு என்னுடையது, அந்த சுமையை சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த கிரீடத்தையும் அணிந்திருந்தால்தான் நீங்கள் இரட்டை கிரீடதாரி. இங்கே இரட்டை கிரீடதாரியாக இருக்கிறவங்க தான் சொர்க்கத்திலும் இரட்டை கிரீடதாரியாக, அதாவது வைர வைடூரியத்தினால் ஆன கிரீடத்தையும் ஒளி கிரீடத்தையும் அணிந்தவர்களாக, மகாராஜா மகாராணிகளாக ஆக முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. செம பவர்ஃபுல் வரதானம் குறிப்பாக.